சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னை நல்ல முடிவு எடுக்க சொல்ல வந்தேன். நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை நீ அறியாததால் தான் இத்தனை அலட்சியமாக இருக்கிறாய். போதும், உன் பொறுமை போதும். இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கை நீ இழப்பாய். உனக்கும் பிறரை போல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? நடந்த தவறையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்பொழுது மீண்டும் சேரும்? செய்த தவறையே நினைத்து கொண்டிருக்காதே. மனம் திருந்து எத்தனை நாட்கள் ஆகிற்று. உன் துணை உன்னை நினைத்து நினைத்துதான் விடிய விடிய கண் கலங்குகிறார் என்று பல முறை சொல்லியும் அதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாய். இது உன் வாழ்க்கை தானே? எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. பிறர் வாழ்க்கையில் பற்றி நினைப்பது போல ஏன் இத்தனை அலட்சியப்படுத்துகிறாய்? ஏற்றம் இறுக்கம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று மறந்து விட்டாயா? சண்டையும் சச்சரவும் இல்லாத தம்பதியினர்கள் இங்கு இருக்கிறார்களா? அவரவர் அதை சரி செய்து கொண்டு 4 சுவற்றுக்குள் விட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்கவில்லையா? எல்லாம் தனியாக பிரிந்து வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தால் இங்கு யாரும் தம்பதியினராக இருக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். சந்தோஷமாக அங்கு உன் துணையும் மனதை விட்டு தைரியத்தை இழந்து அவர் வாழவே வேண்டாம் என்ற நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறார். தவறான முடிவை அவர் எடுப்பதற்குள் நீ வாழ்கிறேன் என்ற ஒரு சொல்லை சொல்லிவிடு. ஓடோடி வர தயாராக இருக்கும் உன் துணையை ஏற்றுக்கொள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரும். மாற்றங்கள் நிலையானதாக கிடைக்கும். தவறவிட்டு விட்டால் இந்த நிலை உனக்கு தொடரும் தானே? இந்த நிலை உனக்கு சந்தோஷமாக எத்தனை பேர் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். அதை நினைத்து வருத்தப்படுகிறாயே. அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உடனடியாக நல்ல முடிவை எடுத்து என்னிடம் கூறு. உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன். சரி என்று ஒரு வார்த்தையை சொல். உன் துணையை தேடி ஓடோடி வர வைக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்தியம். என்னால் முடியாது என்று நினைத்தால் மௌனமாக இரு. இல்லை என்றால் சொல். உன் வாழ்க்கையை நான் மாற்றித் தருகிறேன். எதற்கும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.